ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய 34 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தமிழகம் எங்கும் அல்லாது உலகமெங்கும் அவர் புகழை நினைத்த கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்த நாளன்று உலகமெங்கும் ரிலீஸ் செய்யிருக்கிறோம். டிஜிட்டல் முறையில் நாங்கள் வந்து முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் ரிலீஸ் பண்ண இருக்கோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் முன்னாடி வந்து என்கிட்ட வந்து அந்த படத்தை காமிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த படம் 30 வருஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு சந்தேகத்தோட நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசின மாதிரியும் அவரோட அந்த 5 சீக்வன்ஸ் உட்காந்து பேசின மாதிரியும் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன வசதிகள் எடுத்தாங்களோ அதே வசதிகளோட எடுத்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. மிக பிரம்மாண்டமா அதை வந்து டிஜிட்டல் பண்ணி இன்னி தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாம இந்த படத்தை வந்து இப்பதான் நான் மறுபடியும் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாம் முடிச்ச பிறகு அந்த படத்தை பார்த்தேன். 1 ஏப்ரல் 14 படம் ரிலீஸ் ஆகும் போது என்ன ஒரு உணர்வு இருந்தோ அதே உணர்வு இன்னைக்கு எனக்கு அந்த உங்களை எல்லாரும் பார்க்கும்போது 90 ஃபுல்லா இந்த படத்துக்காக ஏறக்குறைய நான் 40,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணிருக்கோம். விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனா வந்து விஜயகாந்த் சாரால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்தது. அந்த 5 சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலா தான் பண்ணாரு. எல்லா ஷார்ட்ஸும் ஒரு 4 தடவை வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்படும். அதாவது என்னன்னா மேல வந்து நாங்க வந்து ஒரு 60 அடி ஹைட்ல வந்து ஒரு ரோப் கட்டி மேல வந்து டிராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் வந்து ஒரு கீழே விட்டார். கீழே விழும்போது நல்ல வேலையா ஒரு புதர் மேல விழுந்தார். பக்கத்திலே ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேல விழுந்திருந்தாருன்னா உண்மையாவே அது வந்து அன்னைக்கு நாங்க வந்து கேப்டனையே பார்க்க முடியாம போயிடுது. ஆனா கடவுளோட அருளால வந்து அந்த புதர் மேல விழுந்தாரு. விழுந்து அப்படி உடனே எழுந்துட்டார். உடனே அவருக்கான வந்து பேக் போன்ல ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துச்சு. மெதுவா எழுந்து கை மேல வந்து ஷோல்டர் மேல கை வச்சுக்கிட்டு சொல்ல பண்ணி உடனே அடுத்த ஷாட் எடுத்துரு ஒரு க்ளோஸ் அப் மாதிரி ஏதாவது எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஸ்டன் மாஸ்டர் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாணம் பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து என் தோல்ல கை போட்டு அப்படியே முடிச்சிருந்தாரு. பேசுற மாதிரி நடிச்சாரு. உண்மையில அவருக்கு சொல்ல முடியாத வழி. அப்படியே நின்றுட்டு ஒரு க்ளோஸ் அப் எடுத்து சொன்னார். எடுத்துட்டு என்னையே வந்து பிரேக் பண்ண சொன்னார். நான் வந்து சார் சொன்னேன், சார் நீங்க வந்து உங்க ஷாட் முடிஞ்சிடுச்சு, நீங்க போங்க, நாங்கள் வேற ஷாட்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு வேற ஷாட்லாம் எடுத்தாரு. மாஸ்டருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. சொல்ல முடியும் நம்ம ஷார்ட் செட்டுக்கு கொண்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார், ஆர்டிஸ்ட்னா வேற ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க, அவங்க ஈவினிங் வந்து வெளியே போறாங்க சார், அதனால அவங்க ஒர்க்க முதல்ல முடிச்சுக்கோன்னு சொல்லி அப்படியே பேட்ச் பண்ணி அனுப்போம். அதாவது தனக்கு அடிபட்டா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷாட்டை வந்து இது மாதிரி வந்து ஸ்டன் ஷாட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இது இருக்கிறது. அந்த விஷயத்தையே வெளியே தெரியாம வந்து எங்களோட இருந்துச்சார். இது மாதிரி நான் வந்து ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லலாம். எந்த வசதியுமே இல்லாத நேரத்தில் சாலக்குடியில் நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து 100 அடி ஃபால்ஸில் வந்து கயிறு கட்டி விஜயகாந்த் சாரே அதில் மேலே ஏற்றார். அது ஃபுல்லாக வழுக்கல் பாராது, 100 அடி ஐப்பு டிஸ்டன்ஸ் தண்ணியில் தாவல். நாங்கள் ஏறி மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் வந்து திறந்துட்டா நாங்கள் எல்லாம் ஓடினோம். கீழே வந்து ட்ரெயினில் ஷார்ட் எடுத்துக்கிறோம். ட்ரெயினில் வந்து ஒரு கேமரா இருக்குது. அடிச்ச அடியில் வந்து தண்ணி வந்து அடிச்ச அடியில் ட்ரெயின் ஏறப்பட 1.5 கிலோமீட்டர் வந்து தள்ளி போயிடுச்சு. கேமரா அசிஸ்டன்ட் என்ன பண்ணாரு, கேமராவை கைட்டு உடனே ஓட ஆரம்பிச்சாரு. ட்ரெயினை யாராவது எங்களால் எடுக்க முடியும். 1.5 கிலோமீட்டர் போயிட்டு அந்த ட்ரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலிமையாக இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து பெண்டாகி கிடக்கும். ஒருவேளை நாங்கள் எதாவது மாட்டியிருந்தா அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஆபத்து மாட்டிருக்கோம். இது மாதிரி வந்து அன்றைக்கி எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம். இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஒரு ஷார்ட்டும் வந்து அது ட்ரெயின் ஷார்ட்டாக இருக்கும், குதிரை ஷார்ட்டாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் வந்து ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் கூட நடக்க முடியாது. நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே அன்றைக்கி வந்து விஜயகாந்த் சார் கலெக்டர்கிட்ட பேசி
ஒரு சர்வீஸ் வாங்கி கொடுத்தாரு. ராவுத்தர் வந்து எங்கிட்ட வந்து சண்டை போட்டாரு. டேய் உனக்கு வந்து பணத்தை நான் வந்து கார்ல அனுப்பிச்சா பண்ண முடியாதா, ட்ரெயின்ல தாண்டா அனுப்பணும் பண்ண. இந்த அளவுக்கு வந்து பல்வேறு இதுல வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம அந்த படத்தை எடுக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த படம் பார்க்கணும். இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு டிமாண்ட் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் சொன்னாரு. சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் கொடுத்தாச்சு சார். ஏறக்குறைய 500 தேட்டர் வந்து நான் வந்து பிளாக் பண்ணுவேன் சார். ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் போட்டு எங்களுக்கு படம் கொடுங்க, எங்களுக்கு படம் கேட்குறாங்க. அதாவது படத்தை புதி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் 30 வருஷம் கழிச்சு கூட ஒரு இந்த படத்துக்கு கூட பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் அவரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம். இன்னைக்கு உங்க எல்லாரோடைய பார்வைக்கு அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு ஆகஸ்ட் 25 ஐயா சாரோட பிறந்தநாள் 22ஆம் தேதி படத்தை வந்து தமிழகம் உலகங்களுக்கும் நான் ரிலீஸ் பண்ணோம். அதுதான் வந்து அன்னிக்கிட்ட கை கேட்டேன், அம்மா நான் வந்து படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து வாழ்த்து வைக்கணும். அவங்க சொன்னாங்க நான் சைனாவில் இருக்க சொன்னாங்க. சைனாவில் இருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் மாவுளி அம்மா வச்சு அவருக்கு நான் சாமிலாம் படைக்கிறதுனாங்க. நீங்கள் படைச்சிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் இருந்து நீங்கள் இருந்து வாழ்த்து பண்ணிக்கணும். பிரபாகரன் இந்த படம் பிறக்கும் முடியும் போது தான் பிரபாகரன் பிறந்தான். நான் அவன் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னேன். நீங்கள் வந்து மாவுளி அம்மா சொல்லிதான் நான் சொன்னேன். நீங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அடுத்த மியூசிக் ரிலீஸ் கேசட் ஃபங்க்ஷனுக்கு பிரபாகரன் திரைப்படத்தை பிரபாகரன் வெளியிடுற மாதிரி அது வந்து நிச்சயமா பண்ணா. அன்னைக்கு 34 வருஷம் முன்னாடி பிரபாகரன் ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு பிரபாகரன் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு படம் அது வந்து வகையில உண்மையாவே வந்து பிரபாகரனுக்கு நான் வந்து படைத்தாளர்கள் படம் பார்க்கணும்னு சொன்னேன். விஜயகாந்த் சார் வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து அப்பாவே இறங்கி ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும். வந்து கர்ம பண்ணிட்டு படம் பண்ணுறது அவ்வளோ பிரமாண்டமா படம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி பிரபாகரனும் இந்த நல்லா அவங்க ஞாபகம் இருக்குமா இல்லையா தெரியல. நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டுடியோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துருக்கோம். கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது வந்து ஃபைட் நடந்துருக்கு. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் விஜயகாந்த் சொல்லிருக்காரு என்ன பண்ணலாம், என்ன நாங்கள் அப்போ பொங்கல் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணி இல்லை அவங்க கொண்டு போய் சொல்லி நான் வந்துடுறேன். அப்புறம் 3 மணி நேரம் வந்து ஷூட்டிங் நடத்திட்டே இருக்கு. ராவுத்தர் வந்தார் உடனே. ராவுத்தர் டேய் முதல்ல போடா, நீங்கள் வந்து முதல்ல போ, அப்புறம் வந்து எடுக்கலாம் போகணும். அப்போ உடனே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் பிரேக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். அது மாதிரி எங்கள் படம் நடந்துட்டு போது தான் வந்து பிரபாகரன் பிறந்தான். இன்னைக்கு அவங்க கையால் அந்த படத்தை நாங்கள் நீங்கள் தான் அதுக்கு கூட வந்து ஒத்துழைக்கணும்னா இந்த ரிசல்ட் வந்து இந்த அழைப்பு வீட்டு வந்த விக்ரமன் பேரரசு அரவிந்தராஜ் ஆபவன் சார் கூப்பிட்டு அவர் வந்து இதுல வந்து ஏன்னா விஜயகாந்த் சாரால தான் நாங்கள் என்ன வந்து ஏபிசிடி மாதிரி ஆபாவனன் அரவிந்தராஜ் ஆதிகுமார் அப்படி வந்து லைனாக வந்து ஒரு பாகவாதம்னா அது விஜயகாந்த் சார் தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து முகவரி கொடுத்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை திரைப்பட கல்லூரிக்கும் முகவரி கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அந்த அளவுக்கு எங்களோட எப்படி தெரிஞ்சு இதை வந்து இந்த படத்தை வந்து கார்த்திக் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு சார் நிச்சயமாக பண்ணுப்பா. அதுதான் நம்ம படத்தை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது எங்களுக்கு அது நெகட்டிவ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் கார்த்திக் வந்து அதை வந்து எந்த இல்லாமல் எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல ஒரு ஃப்ரேமாக டிஜிட்டில் வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்த படம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கலைஞனா வந்து ப்ரொடியூசர் வந்து கலைஞனாக ரொம்ப கஷ்டம். அதில் ராவுத்தர் வந்து ஒரு ஃப்ரேமுக்கும் எங்களோட சண்டை போட்டு பார்த்து வந்து பாராட்டி இருப்பார். பல்வேறு கருத்து முதல்லாம் கூட இருந்தாங்க. படம் பார்க்கும்போது வந்து என்னை வந்து அவர் தழுவி நான் சொல்ல முடியும், நீ என்னோட பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டேன். இந்த படத்தை அருவாலை வச்சு எவனாவது வந்து வெற்றுவேன் நீ உள்ளே போகக்கூடாதுன்னா கூட அதை வெட்டினாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு அந்த அளவுக்கு பாட்டமான படம் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இந்த படத்தை யாரும் வெயிட் பண்ண முடியாது நினச்சினாரு. அது கொஞ்சம் சந்தோஷத்தை சொல்கிறாரு நினச்சேன். ஆனால் 30 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு படம் வரல. அதிக பெருமை இருந்ததில்லை. உண்மையாகவே இந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் சொல்ல முடியாது. இதில் ஒர்க்
பண்ண ராஜராஜன் கேப்டனாக இருக்கட்டும், அதில் கேகேவா இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ண அசிலாக இருக்கட்டும், விஜயகாந்தாரா இருக்கட்டும், ரமேஷ் கருத்துமாரா இருக்கட்டும், மசூர் அலிகாலாம் இப்போ வந்து 100 நாள் எங்களோடவே வந்து இருந்தார். அன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது 100 நாள் எங்களோடவே இருந்தார். அந்த அளவுக்கு இன்னைக்கும் 35 வருஷம் 1000 பேர் ஆக போகுது. இன்னைக்கும் அதை நடிச்ச எல்லாருமே கருத்துமார் இருந்து மசூர் அலிகான் இருந்து ஆர்கே செல்வமணியிலிருந்து எல்லாருமே நாங்கள் ஒரு பிரபலமாக இருக்கோம். எங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரபலத்தை கொண்டு வரதுக்கு கேட்டு படமா இருக்கு. இந்த படத்தை மறுபடியும் உங்களோட பார்வை கொண்டு வரும். உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அனைவருக்கும் வணக்கம். இங்க கேப்டனுடைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இந்த கேப்டன் பிரபாகரோட ரீரிலீஸ் இங்க வந்திருக்கிறது உண்மையிலேயே அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூட செல்வமணி சார் பேசுகிறப்போ நான் வந்து நேற்று தான் வந்தேன், வெளியூர் போயிருந்தேன். கண்டிப்பாக கேப்டன் ஆலயத்தில் நடக்கின்ற ரீரிலீஸ் பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்குவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி பிரபாகரன் வருவார், அவர் கையாலேயே நீங்கள் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகர் இன்னைக்கு ஆடி அமாவாசை. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து ஃபுல் டே விரதம் இருப்பேன். கேப்டனுக்காக காலையிலேயே வீட்டில் எல்லாம் பூஜை பிடிச்சி இன்னைக்கு வந்து அவருக்கு படையலை வச்சு சாமி கும்பிட்டு இந்த கொடை விழாவில் செல்வமணி சார் கேட்டுருக்கேனுங்க. கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நான் இப்போ அவர்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், செல்வமணி சார் கேப்டனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு 100% இன்னைக்கு ஆடி அமாவாசையில இந்த படத்துக்கும் நம்ம டைரக்டர்ஸுக்கும் திரையுலகுக்கும் கிடைச்சிருக்குது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருடரா அவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு. அதனால நிச்சயமாக மீண்டும் இந்த படம் எல்லார் ஆதரவோடும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் அப்பதான் பிரபாகர் பிறந்தாரு. விடுதலை புலி பிரபாகரன் மேல் அவர் வைத்திருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு விஜய பிரபாகரன் வச்சார் பேரு. அதையே நம்ம படத்திலையும் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதை இப்போ நினைச்சாலும் எனக்கு வந்து அந்த பசுமையான நினைவுகள் ஒவ்வொன்றும் என் கண் முன்னாடி வந்து போகுது. அன்னைக்கு செல்வமணி சார் வந்து நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு, உங்களுக்கு தெரியும். அங்கேயேதான் கேப்டன் எப்பயுமே சென்டிமெண்டா ஒரு ஷாட் வந்து வீட்டில் எடுக்கணும் பாரு. அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும். அங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் டைரக்டர் சார் எல்லாம் வந்திருந்தாங்க, அங்க ஷூட் பண்ணாங்க. அப்பயே நான் அவரை பார்த்தேன். செல்வமணி சார் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இளைஞர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அங்க வந்து அவர் செயல்படுத்தினார். அதுக்கு கேப்டன் அவருக்கு 100% வந்து ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. அது அன்னைக்கு டே ஒன்னே அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உதயகுமார் சார் சின்ன கவுண்டர் பக்கத்துல உட்காந்துருக்காரு, லெஜெண்டரி டைரக்டர், வானத்தை போல மரியாதை கொடுத்த 3 சில்வர் ஜூப்ளி டைரக்டர்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் இன்னைக்கு இல்லைன்னாலும் அவங்களுக்கு சார் அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ஊமை விழிகள், அந்த மாதிரி பேரரசு சார் பார்த்தீங்கன்னா தருமபுரி என்று ஒவ்வொரு படத்தை பத்தியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றுமே வரலாறு. அதான் இவர்கிட்ட சொன்னேன், வரலாறு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டன் புகழும் நமது டைரக்டர்ஸ் உடைய புகழும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த படத்தை கேப்டன் பிறந்த நாள் 25 நாளும் 22ஆம் தேதி ரிலீஸ் செய்கின்ற கார்த்திக் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, கேப்டன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிரம்மாண்ட வெற்றி பெற வேண்டும் என்று என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்றைக்கு ஆடி கேப்டன் அவர்களுக்கு இன்னைக்கு அவங்க வீட்டில் அந்த காளி அமாவாசை சிதியாவில் அவங்க கூப்பிட்றாங்க. இன்னைக்கு கேப்டன் ஆலயத்தில் இந்த அவருடைய நினைவை கூறுகிற இந்த நல்ல நாளில் நமது ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கிய பிரம்மாண்டமான திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் 35 ஆண்டுகள் கழித்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் முதன்முறையாக இப்போ கிட்டத்தட்ட 500 தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது வந்து இது திரும்பவும் விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட் படம்
இந்த அந்த கேப்டன் பிரபாகர் முதல்ல ரிலீஸ் ஆகும்போது கூட அவ்வளவு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, 120 தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு 500 தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா இதே பிரம்மாண்டமான வெற்றி. இது தியேட்டர்கள் கிடைச்ச உடனே இது பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அப்போ செல்வமணி சொன்ன மாதிரி அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தாரு, எவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுல, எவ்வளவு அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து செலவு பண்றதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ராஹிம் ராமேந்திர ஐயா அவர்களும் விஜயகாந்த் சார் அவர்களும் வந்து அதை பத்தி கவலைப்படாம ஒரு படத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமா நிப்பாட்டணும்ன்றதுல செல்வமணி கிட்ட கொடுத்த பொறுப்புல இருந்து அவங்க தவறாம அவரை தட்டி கொடுத்து வேலை வாங்கி என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் படத்தை பார்த்த உடனேயே அகமகிழ்ந்து செல்வமணி அவங்க போற்றி போழ்ந்தது எல்லாமே தெரியும். அது மட்டுமல்ல, அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரலாறு படைத்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை மீண்டும் இன்று வெளியிடுகிறார்கள். திரு கார்த்திக் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அதுக்காக அவர் எவ்வளவு சிரமத்தை எடுத்திருந்தாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அதெல்லாம் திரும்பி வரும். அது அந்த ஆத்மா உங்களை சும்மா விடாது. பின்னி பெடல் எடுத்துட்டு இருந்தாடா வச்சு அவர் கொடுத்தே பழக்கப்பட்டது அவருடைய கரம். அதனால அவருடைய ஆத்மாவும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவார். அதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கார்த்திக் ஒரு சின்ன வேண்டுகோள், சின்ன கவுண்டரையும் அடுத்தது டிஜிட்டல் பண்ண முயற்சி. அதே மாதிரி விக்ரமன் சார் படத்தையும் பேரரசு சார் படத்தையும் திரும்பவும் ஊமை வெளிக்க எல்லா படங்களும் திருப்பி வந்ததுன்னா மற்ற படங்கள் எதுவுமே ஓடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம படம் மட்டும்தான் ஓடு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேப்டன் மேல இவ்வளவு பேர் இன்னைக்கு கூட இவ்வளவு அன்பு வச்சு இங்க வந்திருக்கிறாங்கன்னா அது கேப்டன் மேல இருக்கிற தனிப்பட்ட மரியாதை, அவருடைய அப்பளுக்கு இல்லாத ஒரு தங்கமான குணத்துக்கு. இந்த இத்தனை படங்கள் இல்லை, இன்னும் பல நூற்றாண்டு ஆனாலும் அம்மா சொன்ன மாதிரி இந்த படங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும். நிச்சயமா நீங்க இந்த தடவையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு தெரிஞ்ச 100வது படம்ன்றது நடிகர்களுக்கு வந்து ரொம்ப சவாலான விஷயம். சில நடிகர்களுக்கு தான் 100வது படம் வெற்றியா இருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆருக்கு வந்து ஒளிவிளக்கு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாருக்கு கேப்டன் படம். இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அது வந்து ஆர்கே சுப்பிரமணி வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சின்ன தம்பியும் கேப்டன் பிரபாகரும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த இடத்துல சின்ன தம்பியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கேப்டன் பிரபாகரன் நான் வந்து விஜயகாந்த் சார் எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். சட்டமூரை எடிட்டரில் இருந்தே நான் விஜயகாந்த் சார் ஃபேன். நான் ஒரு எல்லா படங்களையும் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். புலன் விசாரணை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, நடிகர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சில படங்கள் வந்து சரியா அமையாது அப்படின்னாங்க. அதையும் பொய்யாக்கின படம் புலன் விசாரணை. ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு மேரேஜ் ஆகி உடனே இருக்கு சார் படம் புலன் விசாரணைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரி டைரக்டர்களுக்கு என்ன கண்டோம்னா, ஃபர்ஸ்ட் படம் சக்சஸ் கொடுத்த பல டைரக்டர்கள் 2வது படம் தோல்வி படம் தான் கொடுத்துருக்காங்க, என்னையும் சேர்த்து. அதில் வந்து செல்வமணி தான் அதை பொய்யாக்கி கன்சிக்யூட்டிவா 3 படம் ஹிட்டு கொடுத்தாரு. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், செம்பருத்தி, இது கண்டினியூஸா ஹிட்டு கொடுத்தாரு. அது மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ்லையும் இது ஒரு வரலாறு படைக்கணுன்றதை நான் உறுதியாக சொல்றேன். நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும். அதன் மூலமா பல விஜயகாந்த் சார் படங்கள் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு உதயகுமார் சொன்ன மாதிரி சின்ன கவுண்டர், அப்புறம் என் படம் வானத்தை போல, இதெல்லாம் உண்மை விடிகள் இதெல்லாம் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு ஆதரவு தாங்க. நன்றி. இன்றைக்கு கேப்டன் அவர்கள் ஆலயத்தில் கேப்டன் அவர்கள் பிறந்த நாள் ரிலீஸ் ஆகி கேப்டன் பிரபாகரன் படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் பிரபாகரன் படம் பண்ணும்போது நான் செல்வமணி சார் கூடவே இருந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ எங்க எல்லாருக்கும் இடமே வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான்.
அங்கதான் எல்லாருமே இருப்போம், எல்லாருமே அங்கதான் சாப்பிடுவோம், அங்கதான் தூங்குவோம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து சிவமணி சார் பண்ணும்போது அந்த லொகேஷன் பிரம்மாண்டமான ஒரு லொகேஷனை தேடி கண்டுபிடிச்சு, அதாவது அந்த ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட் உள்ள போய் எப்படி படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான லொகேஷன். அதற்கு பிறகுதான் அந்த சாலக்குடின்ற அந்த லொகேஷனே அந்த அளவு வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுது. ஏன்னா அந்த படத்துல லொகேஷனே ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணி மாதிரி பண்ணி கேப்டன் படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த படத்தை பார்க்கணுன்ற ஆசை தான் வருது முதல்ல. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான படம். அந்த கிளைமேக்ஸ் சீன், அதாவது அத்தனை பேர் படை சூழல் எவ்வளோனே தெரியாது எனக்கு. ஏன்னா எல்லா ரசிகர் மன்றத்துலையும் ஆட்களை கொடுத்து சிவமணி சார் கேப்டன் சாரும் அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த கோயம்புத்தூர் அந்த காட்சியை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது எல்லாத்த விட அந்த கோர்ட்டு சீன் செல்வமணி சாருக்கே தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கேப்டன் வந்து ஒரு தடவை அந்த கோர்ட்டு சீன் டபுள் பாசிட்டிவ்ல போட்டு காட்டிட்டு கேட்டார், எப்படி இருக்கு, இது கொஞ்சம் லெங்க்தியா இருக்க மாதிரி தெரியுதா? நான் சொன்ன கேப்டன் ஒரு ஃப்ரேமை கூட எடுக்க முடியாது இதுல இருந்து. இதுதான் இந்த படத்துல வந்து மிகவும் மாறுபட்ட ஒரு இது. ஏன்னா நீங்க ஃபைட் பண்றீங்க, நீங்க சண்டை பண்றீங்கிறது எல்லாரும் எல்லாத்துலையும் பார்த்துருக்காங்க. அதுல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் அப்படி ஒரு அனல் பறக்கும் டைலாக்ஸ், சமுதாய சாடல்கள். அதை செல்வமணி சார் எவ்வளவு போல்டா அது பண்ணியிருப்பாரு. அதை பார்க்கணும் போல ஒரு ஆர்வத்தை எல்லாம் தூண்டுகிறது. நிச்சயமா இந்த படம் கேப்டன் ஆசியோடு, அன்னியாரின் ஆசியோடு, பிரபாகரன் ஆசியோடு, ஆசியோடு இந்த படம் நிச்சயமா மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நீங்க எல்லாரும் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்த்து நல்ல ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரிசையா கேப்டனோட எல்லா படமும் பின்னாடி வரும். நன்றி. வாங்க. ஆமா 23 படம் பார்த்து அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள். கேப்டன் பிரபாகரோட அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசியல் தலைவரும் நடிகர்களோ இறந்துட்டாங்கன்னா இறந்து ஒரு வாரம் 10 நாள் சமாதி கூட்டம் வரும். அதுக்கப்புறம் அவங்க பிறந்த நாளைக்கு தான் கூட்டம் வரும். ஆனால் நம்ம கேப்டன் மட்டும் இறந்தது இன்ன வரைக்கும் ஒரு ஆலயத்துக்கு அப்புறம் அலம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு டெய்லி கூட வந்து இது வந்து ஒரு நடிகருக்காகன்னு சொல்ல முடியாது, ஒரு அரசியல் தலைவருக்காக சொல்ல முடியாது. மக்கள் வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனுஷரா மனசை தாக்கிட்டாங்க. ஒரு நல்ல மனிதருக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் இந்த பேரும் புகழ். அந்த புகழ் அந்த நினைவோடு இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை நினைவோடு அவர் கேப்டன் பிரபாகர் மிகப்பெரிய வெற்றி படம் பத்திக்கிற ஒரே ஒரு உதாரணம், 150 படத்துல கேப்டன் நடிச்சார். அவருக்கு புரட்சி கலைஞர்னு ஒரு பட்டம் இருந்துச்சு. அந்த பேர்ல தான் கேப்டன் பிரபாகர்னு ரிலீஸ் ஆச்சு. ஆனா கேப்டன் வந்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் இந்த கேப்டன்ங்கிற பட்டம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ஒண்ணு போதும் கேப்டன் பிரபாகர் வந்து பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறது. நானும் அசிஸ்டன்டா எல்லா படமும் பார்த்து கொடுத்த காலகட்டம். முதல் முறையா ஒரு தமிழ் படத்தை இந்தி படம் மாதிரி, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி வியந்து பார்த்து தமிழ்ல புனः படம் எடுக்க முடியுமா அப்புறம் ஒரு ஆச்சரியத்தோட பார்த்த படம் அப்படின்னா கேப்டன் பிரபாகர். செஞ்சா சொன்னாரு, 2 வருஷத்துக்கு அப்புறமா அதே பிரச்சனை, அதே எதிர்பார்ப்பு. இன்னைக்கு படம் பார்க்கும்போது அந்த இன்னைக்கு உள்ள படத்தோட அந்த தரத்தோட இருந்தாரு. ஒரு சொல்லி சார் இன்னும் ஒரு 6 வருஷம் ஆனாலும் சரி கேப்டன் பிரபாகர் இன்னைக்குமே அந்த காலகட்டத்துக்கு தகுந்த படமா இருக்கு. கோர்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் இதே மக்களோட ஆதரவோடு கண்டிப்பா படம் வெற்றி அடையும். ஏன் சார் அந்த காலகட்டத்தில் நிறைய ஆக்ஷன் ஹீரோ இருந்தாங்க.
அவங்க படத்துல வந்து 10 பேர் 20 பேர் அடிக்கும் போது ரசிப்போம். ஆனா விஜயா சார் ஃபைட் பண்ணும்போது தான் 10 பேர் அடிக்கும் போது அது உண்மையா நம்புவோம். ரசிக்கிறது வேற, நம்ம நம்புறது வேற. விஜயா சார் ஃபைட்டு தான் எத்தனை ஆக்ஷன் இருந்தா கூட அவர் ஃபைட்டு தனியா இருக்கும். அது கேப்டன் பிரபாகர்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்லாம் இன்னைக்கு மறக்க முடியாது. யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை அந்த சேசிகா இருக்கட்டும், புத்திர சேசிகா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு பார்த்தாலும் வேந்து பார்க்கறவருக்கு இருக்கு. நாங்களாம் பார்த்து ரசிச்சு அந்த விஷயத்த வியந்த விஷயத்த அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை வந்து கண்டிப்பா பார்த்து ரசிக்கணும். அதுக்காக இந்த டிவிஎஸ் வந்து கண்டிப்பா பயன்படும். விஜய் சொன்ன மாதிரி அப்போ 120 தேட்டர் தான், இன்னைக்கு 500 தேட்டர். இது 1000 தேட்டர் போட்டாலும் கண்டிப்பா ஓப்பனிங் நல்லா இருக்கும், வெற்றி அடைக்கும். கேப்டன் பிரகாரம் மீண்டும் மக்கள் மத்தியில் வெற்றியடைய பார்த்துக்காங்க. அப்படியே உட்காரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் உள்ளவரை அண்ணல் விஜயகாந்த் அவருடைய உருவம் நம் கண்ணில் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த உருவத்தை வந்து நம்ம வந்து சில பேரை மறக்கக்கூடிய நிலையில எல்லாம் இருக்கிறான். இப்போ வந்து இந்திய அரசியல் சட்டப்படி நிறைய பேர் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தை ஆண்டிருப்பாங்க. அந்த உருவங்கள்லாம் வந்து நிறைய பெரிய அந்த உருவங்கள்லாம் கூட நம்ம கண்ணில் மறைஞ்சிடும் சில நேரத்துல. ஆனா 3 பேரோட உருவம் மட்டும் நம்ம மறையவே மறையாது. ஒண்ணு புரட்சி தலைவர், 2வது வந்து புரட்சி தலைவி, 3வது அண்ணல் விஜயகாந்த் அவர்கள். அந்த உருவத்தை நமக்கு இவர்தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய மனிதர், இவர்தான் நம் தேசத்தை காப்பாற்றக்கூடியவர், இவர்தான் நம் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர் என்ற ஒரு நிலைப்பாடை மிகவும் சிறப்பாக எடுத்த எங்க அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்து நான் உண்மையாவே ஃபீல் பண்ணேன். நான் அந்த காட்டுல இருந்தேன்னா என்னை காப்பாற்ற யாராவது வருவாங்களா, என் குடும்பத்தை யாராவது காப்பாற்ற வருவாங்களா? ஆனா அண்ணல் விஜயகாந்த் அவர்கள் வந்து காப்பாற்றுவார் என்ற நிலைமையை உருவாக்கினவர் வந்து எங்க அண்ணன் வந்து ஆர்கே செல்லுமணி அவர்கள். இப்படி ஒரு படம், அதாவது இங்கிலீஷ் படத்துக்கு நிகராக நம்ம தமிழ் படம் ஓகே, தமிழ் படத்துல நம்ம குடும்பம் கலாச்சாரம் இதை காட்டுவது ரொம்ப சர்வசாதாரணம். நிறைய பேர் நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஆனா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு சமமாக அதற்கு நிகராக எடுக்கக்கூடிய ஒரே வல்லமை படுத்த நான் அந்த காலத்துல இருக்க ஒரே டைரக்டர் வந்து எங்க அண்ணன் வந்து ஆர்கே செல்லுமணி அவர்கள். அப்படி ஒரு அற்புதமான இங்கிலீஷ் படத்தை உருவாக்கி கொடுத்ததுதான் அது கேப்டன் பிரபாகர். அதை நான் இன்னும் கூட நான் வந்து தமிழ் படம் சொல்லவே மாட்டேன். அது ஒரு ஆங்கில திரைப்படம் போல். இன்னும் கூட நீங்க வந்து அந்த தமிழ் டைலாக்ஸை நீங்க எடுத்துட்டு கார்த்திக் இப்ப கூட நீங்க பண்ணுங்க, அந்த தமிழ் டைலாக்ஸ் எடுத்துட்டு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட வச்சு நீங்க அதை இங்கிலீஷ்ல டப் பண்ணீங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இங்கிலீஷ் மூவியா வரும் என்பது நான் சொல்லிக்கொண்டு, இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்கும். அந்த அற்புதத்துல இன்னைக்கு வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த ஒரு நல்ல நாள்ல இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, 32 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பியும் அவருடைய 100வது படம் அண்ணல் இவர் செல்லுமணி அவர்கள் இயக்கிய படம் வந்து மக்கள் கிட்ட வந்து திரும்பி ரிலீஸ் ஆக போகுது. மக்கள் இன்னைக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பாக்குறாங்களோ, இல்ல மற்ற புதிய கலைஞர்களுடைய படத்தை பாக்குறாங்களோ, அதே போல் ஹவுஸ்ஃபுல்லாக எல்லா காட்சிகளும் ஓடக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சியை மக்கள் நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நமக்கு அவரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த படம் மூலமா கிடைச்சிருக்கு. விஜயகாந்த் அவர்களை நம்ம அடிக்கடி பேசுவது முக்கியம் இல்ல, அவருடைய இந்த 100வது படத்தை வெற்றி படமாக ஆக்கி 100 நாட்களை ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. சும்மா உட்காரு. அனைவருக்கும் வணக்கம். 34 வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் மீண்டும் 4K ரீ ரிலீஸ் செய்யப்படுகிறது. இதற்கு முழு காரணம்
நம்ம செல்வமணி சார் தான் முழு காரணம். ஏன்னா இந்த படத்துக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அவர் கேப்டனா இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா யூனிட்ல இருக்கிறதுனால எனக்கு விஜயகாந்த் மேல் சார் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மேல இந்த படத்தை ரீலீஸ் செய்ய நான் பிளான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தை ஒரு வருடமாக இந்த படத்தை அவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். புது படம் மாதிரி இந்த படத்தை ரீலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கேப்டன் விஜயகாந்த் சாரோட 100வது படத்தை மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்றதுக்கு அவருடைய நினைவிடத்துல வந்து நம்ம இந்த படத்தை வெளியிடுறது அது அவரு நினைச்சா மட்டும்தான் நடக்கும் சார். அதே மாதிரி உலக மக்களுக்கு எல்லாம் கேப்டனா விஜயகாந்த் சார் இருக்காரு, தமிழ் சினிமாவுக்கு கேப்டனா செல்வமணி சார் இருக்காரு. அவர் நினைவாக கேப்டன் விஜயகாந்த் சார் நினைவுல செல்வமணி சார் மூலியமா இந்த படத்தை நான் தெரியறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி கேப்டன் ரசிகர்களுக்கு எல்லாமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். பாருங்க கார்த்தி